பெரியாரை விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி சீமானுக்கு கிடையாது. சீமான் இருக்கிறாருன்னா சீமான்லாம் நாளைக்கே செத்துட்டா சீமான் கருத்தெல்லாம் யாரும் பேச முடியாது. அரசியல்ல எச் ராஜாலாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் ஒரு மென்டல்னு நினைச்சிக்க வேண்டியதான். அண்ணாமலை இப்ப ஏதோ லண்டன்ல போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாங்கிறான். வந்த 3ஆம் நாளே நம்ம குடுகுடுப்பா மாதிரி சாட்டையை எடுத்து தானா அடிச்சுக்கிறான். கட்டையக்காரன் சாட்டையால அடிச்சுக்கிற மாதிரி அண்ணாமலை கட்டையக்காரனா மாறிட்டான் தமிழ்நாட்டு அரசியல்ல. ஏழை எளிய மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு சமூக நீதி, பெரியாருடைய சமூக நீதியின், அம்பேத்கரின் சமத்துவத்தின் அடிப்படையிலே பொது வீதிகளில் செருப்பு போட்டு செல்கிறார்களே, அதுதான் திராவிட அரசியல் உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழர் தமிழ் தேசியம் என்று பொய் பேசி வாய் விபச்சாரியாக சீமான் இந்த தமிழ்நாட்டில் விலகி கொண்டிருக்கிறார். இப்ப என்னன்னா நடிகனும் ஒண்ணு சேர்ந்துட்டான்னு சொல்ல வேண்டியதான். சீமானும் ஒரு நடிகன், நடிகர் விஜயும் ஒரு நடிகன். உண்மையிலே கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தா நடிகர் விஜய் அவர்கள் சீமானை கண்டித்திருக்க வேண்டும். அவர்களது தோழர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க வேண்டும். அவரை கண்டித்து அறிக்கை விட்டிருக்க வேண்டும். திராவிட அரசியலை, திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் தான் இந்த மண்ணில் அழிந்து போகிறார்கள். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். விடுதலை கிளம் நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு கலையமுதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இந்த விடுதலை களம் சேனல்ல பணியாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவார்ந்த வணக்கத்தையும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சீமான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெரியார் மேல அவதூறு பரப்பிட்டு வர்றாரு, விமர்சனம் வச்சுட்டு வர்றாரு. பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிக்கிறதா என்னோட முதல் வேலைன்ற சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட பார்வை என்னது? சீமான் பேசுவது அதை ஒரு கருத்தாவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. சீமான் ஒரு வெற்று அறிக்கை விடக்கூடியவர். சீமான் ஒன்றும் சாதனையாளர் கிடையாது. பெரியாரை பற்றி பேசுவதற்கு பேசும் அளவிற்கு சீமான் ஒரு தகுதியான நபரே கிடையாது. பெரியாரை விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி சீமானுக்கு கிடையாது. வெறும் வாய்ச்சொல் வீரர். வாயால எதனாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சீமான் அவர்கள். போலி தமிழ் தேசிய அரசியல பேசி அவர் காசு பாக்குறாரு. நல்லா வெளிநாடுகள்ல நல்ல வசூல் செய்யறாரு. அதை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஊருக்கு 2 பேரை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறாரு. ஆக சீமான் அவர்கள் வாய் நிறுத்தி கொள்ள வேண்டும். சீமான் பெரியாரை பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவர் ஒன்றும் சமூக நீதி போராளி கிடையாது. சமத்துவத்துக்காக போராடுறவரும் கிடையாது. இல்ல, சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்ன்ற சீமான் கேட்கிறாரு. பெரியாருடைய உருவாக்கமே, பெரியாருடைய சிந்தனையே, பெரியாருடைய கொள்கையே தான் சமூக நீதி இன்னைக்கு அடையாளப்படுத்துது. பெரியார் வெளியில வந்த அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் பெரியாருடைய அந்த கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் சமூக நீதி அரசியல இன்றைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரை பெரியாருடைய சித்தாந்தத்தையும் கொள்கை அரசியலையும் கோட்பாட்டையும் இந்த மண்ணில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியாருடைய அரசியலை பேச வேண்டும், பெரியாருடைய கருத்தியலை பேச வேண்டும் என்றால் சமூக நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும். இல்ல, பெரியாருடைய கொள்கை சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க தேர்தலை சந்திச்சு வாக்கு பெற்று ஜெயிச்சிருக்கலான்னு அரைக்கூல் விடுத்திருக்கிறாரு சீமான். இப்ப சீமான்லாம் அவரு அப்பப்ப அரைக்கூல் இல்ல, முழு கூல் விட்டாலும் வெறும் வெற்றறிக்கையாகத்தான் நாம பார்க்க முடியும். வீண் வசையாளராகத்தான் சீமான் அவர்களை நான் பார்க்கிறேன். என்னன்னா முன்ன திரையில திரைக்கதை வசனம்லாம் எழுதி நடிச்சிட்டு இருந்தார் சீமான். இப்ப தரையில நடிக்கிறார். அதுதான் இப்ப கடந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா இழிவுபடுத்தி பேசினார். அது நாடு அளவுல கண்டனம் தெரிவிச்சது, மிக பெரிய அளவுல விமர்சையாக பேசப்பட்டது. அமித்ஷாவும் பல தலைவர்கள் கண்டிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே ட்ரெண்ட சீமான் கையில எடுக்கிறார். பெரியார விமர்சனம் செய்யறாரு. ஆக அம்பேத்கர் பெரியாரும் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள் தான், ஒரு சமத்துவத்துக்காக போராடக்கூடியவர்கள் தான். ஆக இருபெரும் கொள்கை தலைவர்களை உள்வாங்கியவர்கள் தான் திராவிடர்.
அம்பேத்கர் கூட பெரியாரை ஒப்பிடாதீங்க, அதை வந்து கடுமையா வந்து பேசுறாரு, பிரஸ் மீட்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒருபோதும் அம்பேத்கரை பெரியார் கூட ஒப்பிடாதீங்க. இவரு என்ன அம்பேத்கர் ஆகச்சிறந்த ஒரு படிப்பாளி, உலகம் போற்றக்கூடிய தலைவர். பெரியார் என்ன படிச்சுட்டாரு? பெரியாரை போயிட்டு அம்பேத்கரை ஒப்பிடுறீங்கன்றா சீமான் வந்து கேள்வி. பெரியாரை வந்து அம்பேத்கரோட கல்வி ரீதியா ஒப்பிட முடியாது என்றாலும் அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கியவர் பெரியார், பெரியாருடைய கோட்பாட்டை உள்வாங்கியவர் அம்பேத்கர். இது யாராலும் மறுக்க முடியாது. ஆக இரு பெரும் தலைவர்களுக்கு சிண்டு பிடிக்கிற வேலையை சீமான் அவர்கள் செய்ய வேண்டாம். இரு பெரும் தலைவர்களும் கொள்கை கோட்பாட்டுக்குரியவர்கள், கொள்கை சித்தாந்தத்துக்குரியவர்கள். இவர்கள் இந்த மண்ணில் அவர்களுடைய சமூக நீதி கருத்துகளும் சமத்துவ கருத்துகளும் இன்று வரை நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட, வெகு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இன்று வரை அவர்களுடைய கருத்துக்கள் பேசப்பட்டு வருகிறது. சீமான் இருக்கிறார்னா சீமான்லாம் நாளைக்கே செத்துட்டா சீமான் கருத்தெல்லாம் யாரும் பேச முடியாது. 2008 ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுல மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சாகு வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் மறைமலை நகரில். நாங்கெல்லாம் அப்பொழுது போராட்ட களத்திலே நின்று போராடி பேருந்துகளை வழிமறித்து பல வன்முறைகளை சந்தித்தோம். காவல்துறை எங்களை தேடினார்கள், வலை வீசி தேடினார்கள், பொழிவடைக்க போட்டார்கள். நீதிமன்றத்துக்கு நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் இலங்கையிலே போர் நடக்கிற பொழுது, பிரபாகரன் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிற பொழுது எங்கே போனார்கள்? 2010 தானே நாம் தமிழர் கட்சியை வந்து ஆரம்பிச்சு, கட்சியே 2010 உருவாக்கினாரு. ஆனா 2010 உருவாக்கிட்டு பிறகு வந்து நாங்க விடுதலை புலிக்காக போராடணும், நாங்க அண்ணன் பிரபாகரனுடைய அவருடைய இதுல வளர்ந்தோம், நாங்க தான் உண்மையான ஈழ போராளிகள்னு பொய் சொல்றாரு. அப்புறம் அத ஒரு ஈழத்திலே ஒரு தமிழர் சொன்னார், AK-47 PK-47 ஆமக்கறி பூனைக்கறின்னு இப்படிலாம் பொய் சொல்றாரு. இப்ப நாளைக்கு இங்க ஒரு பெரிய தலைவர்கள் யாராவது ஒரு தலைவர்கள் இறந்து போனாலும் அவரு அன்னைக்கே அவரு எங்க பாட்டா முப்பாட்டான் அவரு என்கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு, என்கிட்ட கடிதமா எழுதி கொடுத்தாருங்கிறத ஒரு பொய் புராண புரட்டு கதைகளை சீமான் வடிப்பார். சீமானுடைய வசனங்களும் பேச்சுக்களும் திரை வசனங்களுக்கு வேணால் பொருந்தும், தரை வசனங்களுக்கு, தரையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மக்களுக்கு பொருந்தாது. என்றைக்குமே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவராலும் வெல்ல முடியாது. தொடர்ந்து பெரியாரை விமர்சிக்கிற சீமான் வந்து பெண்ணையும் பேசுற பெரியார் பெண்கள் வந்து கர்ப்பப்பையை அறுத்தறின்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் வந்து ஆண்கள் தன்னோட இச்சையை வந்து தீர்த்துக்கிறதை பெண்ணோட தாயை கூடயோ தங்கை கூடயோ வந்து உடலுறவு இருந்து இச்சையை தீர்த்துக்கிறதா பெரியார் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு சீமான். அதற்கு ஆதரவா அண்ணாமலை அவர்களும் ராஜா அவர்களும் வந்துட்டு பேசி இருக்கிறாங்க. இது எப்படி நீங்க பெரியார் வந்து பெண்ணடிமையை ஒழிக்க வேண்டும், பெண்ணுரிமையை மீட்க வேண்டும், இதற்காக போராடினார். பல போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார். அதற்கு வரலாறு இருக்கிறது. ஆனால் பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறார், பெண்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையது அல்ல. அதை ஏற்க முடியாது. இப்ப ராஜா போன்றவர்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னு இந்த நாட்டுல தெரியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குன்னு தெரியல, எதற்காக பேசுகிறான்னு தெரியல. அரசியல்ல ராஜாலாம் ஒரு ஆளே கிடையாது, அவன் ஒரு மென்டல்னு நினைச்சுக்க வேண்டியதான். அதே போல அண்ணாமலை இருக்கான். இப்ப அண்ணாமலை இப்ப ஏதோ லண்டன்ல போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வந்தாங்கிறான். வந்த 3ஆம் நாளே நம்ம குடுகுடுப்பா மாதிரி சாட்டையை எடுத்து தானா அடிச்சுக்கிறான். எதுக்காக சாட்டையை அடிச்சுக்கிறான்? போராடணும், போராடக்கூடிய வலிமை பெறணும். இப்ப ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கேட்டு போராடு, வீதியில வந்து போராடு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணு, சாலை மறியல் பண்ணு. அதை விட்டுட்டு சும்மா வெற்று அரசியலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக பொய் நாடகம் போட்டு கட்டையக்காரன் சாட்டையால அடிச்சுக்கிற மாதிரி அண்ணாமலை கட்டையக்காரனா மாறிட்டான் தமிழ்நாட்டு அரசியல்ல. இல்ல திமுக ஆட்சியை வந்து இருக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்றா. சரி, நீ நாட்டையே செருப்பு ஆட்டதுன்னு சொல்ற, உனக்கு என்னத்துக்கு செருப்பு? இப்ப நாட்டையே ராமனுக்கு பல செருப்பு ஆண்டதுன்னு பேசுறீங்க. அதுதான் அண்ணாமலையுடைய சித்தாந்தம். நீ செருப்பு போட்டா என்ன, போடலன்னா என்ன? ஏழை எளிய மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு சமூக நீதி, பெரியாருடைய சமூக நீதியின், அம்பேத்கரின் சமத்துவத்தின் அடிப்படையிலே பொது வீதிகளில்
செருப்பு போட்டு செல்கிறார்களே, அதுதான் திராவிட அரசியல் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆக அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் கவனத்தை மக்களுக்கான செயல் திட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. இவர்களுக்கு பதில் சொல்லி அரசியலில் அவர்களை விளம்பர அரசியல் தேடுவதற்காக நடந்து கொண்டிருக்கிறார்கள். சீமான் போன்றவர்கள் தற்குறிகள். அவர்கள் உண்மையான பெரியாரியவாதிகள் இல்லை. அவர்கள் உண்மையான அம்பேத்கரியவாதிகளும் கிடையாது. உண்மையான தமிழ் தேசியவாதிகளும் கிடையாது. தமிழர் தமிழ் தேசியம் என்று பொய் பேசி வாய் விபச்சாரியாக சீமான் இந்த தமிழ்நாட்டில் விலகி கொண்டிருக்கிறார். இப்போ பெரியார் தங்களோட கொள்கை ஆசானா அறிவிச்சிருக்கிற தாவேகாவா ஆகட்டும், திரு விஜய் இதுவரைக்கும் சீமானை கண்டிச்சு ஒரு குரல் கூட எழுப்பல, அறிக்கை விடல. சீமான் ஈக்குவல் டு விஜய் ஈக்குவல் டு RSS அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா இந்த பார்வை? இப்ப நடிகர் விஜய் ஏதோ சினிமாவில பேசுற மாதிரி அரசியல் பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே பெரியாருடைய கொள்கை கோட்பாடும் இருக்கிறவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்க வேண்டும். ஒரு பெரிய போராட்டங்களை கையில் எடுத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மாவட்டந்தோறும் நாம் தமிழர் சீமான் அவர்களை கண்டித்து போராட்டங்களை கையில் எடுத்தார்கள், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். உண்மையான கொள்கைவாதிகள், பெரியாருடைய சிந்தனைவாதிகள் யார் என்பதை போலியாக நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டோங்கிறது. பெரியாருடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் வேணாலும் வச்சுக்கலாம், பெரியாரையும் அம்பேத்கரையும் பேனர் போட்டு பெருசா வச்சுக்கலாம், எங்க கொள்கை தலைவருங்களாம். ஆனால் கொள்கை தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை தலைவர்களுடைய கருத்திலையும் கோட்பாட்டையும் அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்களின் சித்தாந்தத்தையும் வெளிப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் தான் உண்மையான கொள்கை தலைவர்கள். இப்ப என்னன்னா, நடிகனும் ஒன்று சேர்ந்துட்டான்னு சொல்ல வேண்டியதான். சீமானும் ஒரு நடிகன், நடிகர் விஜயும் ஒரு நடிகன். ஆக இந்த நடிகனுக்கெல்லாம் ஒரு டைரக்ஷன் எழுதுறவங்க யாருன்னா இப்ப அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, அதை பின்பற்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். இப்ப நடிகனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இது ஒண்ணும் பெருசா பேசப்படுறதுக்கு இல்லை. உண்மையிலேயே கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தா நடிகர் விஜய் அவர்கள் சீமானை கண்டித்திருக்க வேண்டும். அவர்களது தோழர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க வேண்டும். அவரை கண்டித்து அறிக்கை விட்டு இருக்க வேண்டும். ஓகே, சீமான் இப்ப திராவிட சித்தாந்தத்தை அழிச்சிடலான்னு ஒரு முடிவு விட்டி இருக்கிறாரு. அது சாத்தியப்படுமா? இப்ப சீமானுக்கு யாரோ கட்டுக்கதை, சீமான வெற்றி கழக தலைவர் விஜய், ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள்லாம் திராவிட அரசியலை ஒழிக்கணுங்கிறது அவங்க திட்டமா இருக்கலாம். பட் அது ஒருபோதும் நடைமுறைக்கு சாத்தியமாகாது. திராவிட அரசியலை, திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் தான் இந்த மண்ணில் அழிந்து போகிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக சொல்லவில்லை. இந்த மண்ணில் ஏறத்தாழ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்பே திராவிடத்தை உருவாக்கியவர்கள், திராவிட அரசியலை பேசியவர்கள் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பிறந்தவர். அன்றைக்கே திராவிட அரசியலை பேசியிருக்கிறார், திராவிட சித்தாந்தத்தை பேசியிருக்கிறார், திராவிட கொள்கையை பேசியிருக்கிறார், அறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார், தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். இவர்களின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திராவிட அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் திராவிட அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பெரியாரை பற்றி பேசினால் இருக்கிற இடம் தெரியாத போயிடுவார். சீமான் அவர்களே, பெரியாரை மீண்டும் நீ விமர்சித்தால் தமிழகத்தில் எந்த மூலையிலும் எந்த மாவட்டத்திலும் நீ நடமாட முடியாது என்பதை உனக்கு எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி. உங்க நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நன்றி தோழர்.